Taste the Daily. ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு பொறுப்பேற்று 4 ஆண்டுகள் ஆகின்றன. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் சராசரி நாள் எப்படி இருக்கிறது என்பதற்கு நேற்றைய ஒரு நாள் செய்திகளை சாட்சி என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். ஒவ்வொரு நாளும் இப்படி கொலைகளுக்கும் கலவரங்களுக்கும் சமூக அவலங்களுக்கும் இடையில்தான் நாம் வாழ்கிறோம் என எதிர்க்கட்சித் தலைவர் வேதனை. ஆனால் இது எதை பற்றியும் துளியும் அக்கறை இல்லாதவராய் 4 ஆண்டு கழிந்துவிட்டது என ஒரு வீடியோ ஷூட் எடுத்துக்கொண்டு ஸ்டாலின் வருவார் பாருங்களேன் என்றும் விமர்சனம். சென்னை அண்ணா நகரில் நகைக்கடையில் வேலை செய்து வந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி பாலியல் வன்கொடுமை செய்த கடை மேலாளர். திருமணம் செய்து கொள்ளுமாறு கேட்டதற்கு அப்பெண்ணுக்கு கொலை மிரட்டல் விடுத்த கடை மேலாளர் பிடிபட்டார். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே நிலத்தை தனது பெயருக்கு மாற்றித் தராத சித்தப்பாவை அடித்து கொலை செய்த இளைஞர் சிக்கினார். திமுக ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் கொலை சம்பவம் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் இன்று 2 இடங்களில் போர்க்கால ஒத்திகை நடைபெறும் என அறிவிப்பு. மாலை 4 மணிக்கு சென்னை துறைமுகம் மற்றும் கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் பாதுகாப்பு ஒத்திகை நடைபெறும் என்றும் அறிவிப்பு. இந்திய எல்லையில் பதற்றம் அதிகரித்துள்ள சூழலில் நாடு முழுவதும் இன்று 244 மாவட்டங்களில் பாதுகாப்பு சார்ந்த போர்க்கால ஒத்திகை நடைபெறவுள்ளது. ஒத்திகையின் போது வான்வழி தாக்குதல் குறித்த எச்சரிக்கை ஒலியை ஒலிக்கச் செய்து மக்கள் தங்களை காத்துக்கொள்ளும் வழிமுறைகளை பின்பற்றச் செய்ய நடவடிக்கை. பஹல்காம் விவகாரத்தில் பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடி கொடுக்க இந்தியா தயாராகி வரும் நிலையில் பாகிஸ்தானின் முக்கிய ராணுவ தலைவர்கள், முக்கிய பிரமுகர்கள் வெளிநாடுகளுக்கு தப்பியது உறுதியாகியுள்ளது. லண்டன், நியூ ஜெர்சி, ஆஸ்திரேலியா மற்றும் கனடா ஆகிய நாடுகளுக்கு தப்பி ஓடியுள்ள நிலையில் உயர்மட்ட ராணுவ அதிகாரிகள் நாட்டை விட்டு வெளியேறியது உறுதியானதால் மேலும் பீதியில் ஆழ்ந்துள்ள பாகிஸ்தானியர்கள். நிச்சயமாக நீட் நுழைவுத் தேர்வு விலக்கு பெறுவோம், எந்த மாற்று கருத்தும் இல்லை என அமைச்சர் மாசுவின் பேச்சால் மக்கள் நகைப்பு. நீங்கள் இமயமலையை இலங்கைக்கு நகர்த்துவோம் என பேசினாலும் பேசுவீர்கள், இது போன்ற உங்கள் வெற்று விளம்பர பேச்சுகளை இனியும் நம்பி ஏமாற தயாராக இல்லை என தமிழக மக்கள் கிண்டல். சென்னை கிண்டி பன்னோக்கு அரசு மருத்துவமனையில் பணியாற்றும் செவிலியரை ஒப்பந்த பணியாளர் மது போதையில் கத்தியால் குத்த முயன்ற சம்பவத்தில் ஊடகங்கள் இதை பெரிதாக்க வேண்டாம் என விடியா அரசின் பிரியாணி புகழ் அமைச்சர் கூறியதால் பரபரப்பு. ஒப்பந்த ஊழியர்கள் நியமனத்தில் ஒழுங்குமுறையின்மை, பணி பாதுகாப்பின்மை போன்றவற்றில் எந்த சாரை காப்பாற்ற ஊடகங்களின் வாயை அமைச்சர் அடைக்க பார்க்கிறார் என செவிலியர்கள் கேள்வி. முன்னாள் அமைச்சர் பொன்முடியின் பேரன் நீட் தேர்வு எழுதிய வீடியோ வெளியாகி நாட்டு மக்களுக்கு வெட்ட வெளிச்சமான விடியா திமுக அரசின் இரட்டை வேடம். மக்களின் உணர்வுகளை விற்று நீட் எதிர்ப்பு என்ற பெயரில் பொய்யான பரப்புரை செய்யும் திமுக தங்கள் குடும்பத்திற்கு மட்டும் சிவப்பு கம்பளம் விரித்து மக்களை முட்டாளாக்குவதா என கேள்வி. சென்னை ஓட்டேரியில் இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்க விற்பனை செய்யப்பட்ட உயர் ரக கஞ்சாவுடன் கல்லூரி மாணவர்கள் உட்பட 4 பேர் சிக்கினர். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் கல்லூரி மாணவர்களும் கஞ்சா விற்பனையாளர்களாக மாறி வருவதால் பெற்றோர் அச்சம். காஞ்சிபுரத்தில் இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்க கடத்தி வரப்பட்ட 14 கிலோ கஞ்சா சிக்கியது. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் சர்வசாதாரணமாக கிடைப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. கும்பகோணம் அருகே ஆடுதுறை ரயில் நிலையத்தில் விரைவு ரயிலில் கடத்தி வரப்பட்ட 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 40 கிலோ குட்கா பொருட்கள் சிக்கியது. எதிர்க்கட்சித் தலைவர் கூறுவது போல் தமிழ்நாடு போதைப் பொருட்களின் கேந்திரமாக மாறி வருவது மீண்டும் மீண்டும் நிரூபணம். சேலத்தில் குடிநீர் குழாய் பதிக்கும் பணிக்காக ஜேசிபி மூலம் குழி தோண்டிய போது இன்டர்நெட் கம்பம் விழுந்ததில் தொழிலாளி ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் 2 தொழிலாளர்கள் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. ஸ்டாலின் ஆட்சியில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முறையாக கையாளாததால் இதுபோன்ற அவலம் தொடர்வதாக மக்கள் குற்றச்சாட்டு.
திருவள்ளூர் வீரராகவர் கோயில் குளத்தில் மூழ்கி பாடசாலை மாணவர்கள் 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்த சோகம். அலட்சியத்துடன் செயல்பட்ட இந்து சமய அறநிலையத்துறை குளத்தில் தடுப்புகள் அமைத்து அசம்பாவிதங்களை தடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தல். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே கேரம்போர்டு விளையாட்டில் ஏற்பட்ட தகராறில் வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு வீசிய இளைஞர்கள். காவல்துறை மீதான பயம் இல்லாததாலும் மது போதையாலும் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே வீட்டில் தனியாக இருந்த சிறுவனை கட்டி போட்டுவிட்டு 51,000 ரூபாயை கொள்ளையடித்துச் சென்ற முகமூடி கொள்ளையர்கள். பொதுமக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள பகுதியிலேயே முகமூடி நபர்கள் துணிகர கொள்ளையில் ஈடுபடும் அவலம் எழுந்துள்ள நிலையில் தமிழகத்தில் நடப்பது சட்டத்தின் ஆட்சியா காட்டாட்சியா என மக்கள் கேள்வி. பின்பக்க கதை வழியா உள்ள வந்து இவனை ஜன்னலில் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த பையனை பின்பக்கத்தில் கழுத்தை பிடிச்சி அமுக்கிக்கிட்டாங்க, திரும்ப விடாமல். அதில் ஒருத்தன்ட்ட வந்து ஒருத்தன் சொல்லியிருக்கிறான், அதை சீக்கிரம் எடுறா அப்படின்னு இருக்கான். அந்த ஆள் அதை எடுத்து கொடுத்தவொடனே இவனை வந்து மூஞ்சியில் ஏதோ தெளித்த மாதிரிக்கு, இவனுக்கு தண்ணி தெளித்த மாதிரிக்கு இருந்திருக்கு. இவன் கொஞ்சம் மயக்கமாக ஆகிட்டான். வேறு இவன்கிட்ட சாவியை கேட்டு இந்த இதை செய்கிறதுக்கு முன்னாடி சாவி கேட்டிருக்காங்கல்ல, சாவி கேட்ட இடத்துல எங்கள் அண்ணனுக்கு தெரியல, எங்கள் அப்பா எங்கே வச்சுட்டு போச்சு எனக்கு தெரியுதுன்னு சொன்ன உடனே இவனை மயக்க மடையை வச்சுட்டு அவங்களே தேடி இருப்பாங்க அவளுக்கு பீரோவில். ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே நகைக்காக வயதான தம்பதியினர் கொலை செய்யப்பட்ட பகுதியில் மற்றொரு வீட்டில் கொள்ளையடிக்க முயற்சி நடைபெற்றதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. ஸ்டாலினின் நிர்வாகத்திறனற்ற காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் கொள்ளை வழிப்பறி சம்பவங்கள் அதிக அளவில் நடப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் தலையாரி ஆகிய இருவர் பிடிபட்டனர். நிர்வாகத்திறனற்ற திமுக ஆட்சியில் அரசு அலுவலகங்களில் லஞ்சம் தலைவிரித்தாடுவதற்கு இந்த சம்பவமே சான்று. நீலகிரி மாவட்டத்தில் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த புகாரில் கிராம நிர்வாக அலுவலர் வீட்டில் நடைபெற்ற லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையில் கணக்கில் வராத ஆவணங்கள் பறிமுதல். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் அரசு அதிகாரிகள் லஞ்சத்தில் திளைத்து வருகிறார்கள் என்பதற்கு சிக்கிய ஆவணங்களே முக்கிய சாட்சியாக உள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடியில் பட்டா மாறுதலுக்கு லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலர் பிடிபட்டார். விடியா திமுக ஆட்சியில் அரசு அதிகாரிகள் லஞ்ச லாவணியத்தில் திளைத்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் அருகே 3,000 ரூபாய்க்கு காரில் எரிபொருள் நிரப்பிவிட்டு பயன்பாட்டில் இல்லாமல் இருந்த ஏடிஎம் அட்டையை கொடுத்துவிட்டு தப்பிச் சென்ற மர்ம நபர். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் எந்த தவறு செய்தாலும் எளிதில் தப்பித்து விடலாம் என்று குற்றவாளிகள் நினைப்பதால் இதுபோன்ற அவலம் தொடர்வதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருநெல்வேலி மாவட்டம் பணக்குடி அருகே பெட்ரோல் பங்க் ஊழியரை தாக்கி 36 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளை. ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை முறையாக ரோந்து பணி மேற்கொள்ளாமல் கும்பகர்ண தூக்கத்தில் இருந்ததே காரணம் என குற்றச்சாட்டு. மயிலாடுதுறை மற்றும் சீர்காழி சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 3 நாட்களாக மின்சாரமின்றி தவித்து வரும் மக்கள். மின்வாரியத்துறை ஊழியர்கள் மெத்தனமாக பணியை மேற்கொள்வதாகவும் மக்கள் குற்றச்சாட்டு. ஈரோடு, திருத்தணி மற்றும் மதுரை விமான நிலையத்தில் தலா 103 டிகிரி ஃபாரன்ஹீட்டும் திருச்சியில் 102 டிகிரி ஃபாரன்ஹீட்டும் வெயில் வாட்டியது. பாளையங்கோட்டை மற்றும் மதுரை நகரத்தில் 101 டிகிரி ஃபாரன்ஹீட்டும், சேலம், கரூர், பரமத்தி, தஞ்சையில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டும் வெப்பம் சுட்டெரித்ததால் மக்கள் கடும் அவதி. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே மணல் திருட்டில் ஈடுபட்ட திமுகவினர் மீது புகார் அளித்த அதிமுக நிர்வாகி மீது கொலைவெறி தாக்குதல். அராஜகத்தில் ஈடுபடும் மணல் திருட்டு கும்பல் மீது ஏவல் துறை உரிய நடவடிக்கை எடுக்குமா அல்லது வேடிக்கை பார்க்குமா என மக்கள் கேள்வி.
விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் ஒன்றியம் மலட்டாற்றின் குறுக்கே 2023ஆம் ஆண்டு திமுக ஆட்சியில் கட்டப்பட்ட மேம்பாலம் வெள்ளப்பெருக்கால் உடைப்பு ஏற்பட்டு 5 மாத காலமாகியும் சரி செய்யப்படவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷனில் மட்டுமே குறிக்கோளாக இருக்கும் ஸ்டாலின் மாடல் அரசு இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இன்று ஆன்லைன் விண்ணப்ப பதிவு தொடங்கும் என அறிவிப்பு. அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளுக்கான மாணவர் சேர்க்கை விண்ணப்ப பதிவும் இன்று தொடங்குகிறது. பன்னிரண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை வெளியாகும் என பள்ளி கல்வித்துறை அறிவிப்பு. தேர்வு முடிவுகள் மே 9ஆம் தேதி வெளியாகும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் ஒரு நாள் முன்னதாகவே வெளியாகிறது. பொறியியல் கல்லூரிகளில் 2025-26ஆம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்விற்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம். கல்லூரி மற்றும் பாடவாரியாக கடந்த 5 ஆண்டுகளின் கட் ஆஃப் மதிப்பெண்கள் ஆன்லைனில் ஏற்கனவே வெளியிடப்பட்ட நிலையில் தற்போது கலந்தாய்விற்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது.